ஆசிரியர் தின விழா நாள் 5/9/2024. மனத்தின் அறிவு கண்களை திறந்து வைத்து அறியாமை இருள் போக்கி மனிதனை மனிதனாக உருவாக்கிடும் உயரிய பணியை மேற்கொண்டுள்ள இருபால் ஆசிரிய பெருமக்களுக்கு எங்கள் மாணவ சமூகம் சார்பாக ஆசிரியர் தின விழாவின் வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்களின் சிந்தனை பசிக்கு வெறும் புத்தகம் வாயிலாக மட்டும் தகவல் தந்தால் போதாது என்று அறிவின் ஆவேச முயற்சியால் ஆற்றலால் எண்ணற்ற கருத்துக்களை அளித்து உயிரோட்டமுள்ள உன்னத குருவாக எங்களின் ஏணியாக திகழும் இருபால் ஆசிரிய பெருமக்களுக்கு விழா எடுக்கும் இந்நன்னாளில் இன்னல் தீர் இறைவா, அன்பர்க்கு இன்னமுதே எந்நான்று மளித்திடும் தலைவா, உன்னருள் படைத்துள்ள பெருமை மிகு பள்ளி உந்தன் அன்பினால் சிறந்திட, உலகு புகழ் நல் மாணவர்களால் நாங்கள் திகழ்ந்திட, பன்னரும் சீர்பெற்று பாரினில் வாழ்ந்திட இறைவா உமக்கு முதல் வணக்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக இறைவணக்கம். காப்பியனை ஈன்றவளே, காப்பியங்களை கண்டவளே, கலை வளர்த்த தமிழகத்தில் தலைநிலத்தில் ஆள்பவளே, தூய புலமையார் புவியில் தனிபெருமை கொண்டவளே, தமிழோடு புலம்பெயர்ந்து தரணியெங்கும் வாழ்பவளே, எங்கள் தமிழ்த்தாயே, உமக்கு எங்கள் வணக்கம். தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில்
தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாளும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. சங்கத்தமிழ் இயல் இசை நாடகமெனும் முப்பரிணாமம் கொண்டது. நாவாலும் நற்சொல்லாலும் வரவேற்றது போதாது என்றெண்ணி நளினமான இசை நடனத்தாலும் சான்றோரை வரவேற்க எண்ணிய எம் முதல்வரின் பன்முக சிந்தனையின் வெளிப்பாட்டாய் இதோ வரவேற்பு நடனம். விண்ணானவா காற்றானவா இறைவா ஒளியானவா நீர்தானே உயிர்க்கெல்லாம் முதலானவன் நீர்தானே உயிர்க்கெல்லாம் முதலானவன் நான் தேடும் உலகெல்லாம் உறவானவன் ஜெகம் கூடி ஜதி பாடும் இசையானவன் ஜெகம் கூடி ஜதி பாடும் இசையானவன் என்னை நாடும் தொடர்கின்ற நிழலானவன் என்னை நாடும் தொடர்கின்ற நிழலானவன் நீர்தானே உயிர்க்கெல்லாம் முதலானவன் இறைவா சலங்கை ஒலியாக சதிராடும் மயிலாக ஜதியில் ஒயிலாக நடமாடினே சலங்கை ஒலியாக சதிராடும் மயிலாக ஜதியில் ஒயிலாக நடமாடினே சபையில் இனிதாக இடம் தேடும் முகமாக இதயம் கலந்தோரை புகழ்ந்தாடினேன் சபையில் இனிதாக இதம் தேடும் முகமாக இதயம் கலந்தோரை புகழ்ந்தாடினேன் ரத பப்ப பப்ப சதனி நின்னி ரத பப்ப ரீதபா சதனி நின்னி ரிரி ச சரி காமரி கசா நீர்தானே உயிர்க்கெல்லாம் முதலானவன் நான் தேடும் உலகெல்லாம் உறவானவன் ஜெகம் கூடி ஜதி பாடும் இசையானவன் ஜெகம் கூடி ஜதி பாடும் இசையானவன் என்னை நாடும் தொடர்கின்ற நிழலானவன் என்னை நாடும் தொடர்கின்ற நிழலானவன் நீர்தானே உயிர்க்கெல்லாம் முதலானவன் இறைவா தேடல்களோடு வந்த மாணவ சமூகத்திற்கு மாடலாக நின்று வழிகாட்டி
விடியலை தரும் நாயகர்களுக்கு விழா எடுக்கும் நாளில் விடியலை மாற்றம் செய்ய வந்திருக்கும் ஆதவன் முதல் பூக்களின் தோரணங்களாய் புனித வளனார் பள்ளியை அலங்கரிக்கும் சான்றோர் பெருமக்கள் வரை வருகை புரிந்த அனைவரையும் வரவேற்க வருகிறார் இளங்கவி 9th G. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அறியாமை இருள் நீக்கும் கதிரோனாகிய ஆசிரிய பெருமக்களுக்கும் விழா எடுக்க ஒன்று கூடியுள்ள இந்நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றோம். ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களுக்காக அளிக்கும் அர்ப்பணிப்பு, ஆர்வம் மற்றும் கடின உழைப்பு இவைகளுக்கு நன்றி செலுத்துவதற்கான ஓர் அற்புதமான நாள் இன்று. ஆசிரியர்கள் அறிவின் பாதையை காட்டும் மெழுகுவர்த்தி போன்றவர்கள். அயராது உழைக்கின்றார்கள். எதிர்காலத்தை பற்றி அக்கறையுள்ள அர்ப்பணிப்பை செலுத்துகிறார்கள். அத்தகைய ஆசிரிய பெருமக்களுக்கு விழா எடுப்பதற்கு இசைவளித்து மனித நேயத்தின் உறைவிடமாக திகழ்ந்து எங்களின் உள்ளத்தை அறிந்து எதையும் கனிவுடன் வழங்கி மாணவர்களின் முதல்வராக வீற்றிருக்கும் நம் பள்ளியின் முதல்வர் தந்தை டாக்டர் டி. நசியான் கிரகோரி அவர்களை விழாவிற்கு வருக வருக என்று சிரம் தாழ்த்தி வரவேற்கின்றோம். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்னும் அப்பரடிகளின் வாக்கிற்கிணங்க நம் கடலூர் மாநகராட்சியின் வளர்ச்சியையே அல்லும் பகலும் சிந்தித்து உடனுக்குடன் மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து பாரதி கண்ட புதுமை பெண்ணாக வலம் வருபவரும் ஆசிரியர் தின விழாவின் தலைவருமான கடலூர் மாநகராட்சி ஆணையர் டாக்டர் எஸ். அனு IAS அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். கர்னல் தோட்டத்தின் புதிய மலராய் அன்பு வழியில் நல்லாயனாய் இறைமகனின் பணியை செய்திடவும் இத்தடாகம் கல்வி மனம் கமழ்ந்திட பாலர் பள்ளியின் தலைமையேற்று நல்லதோர் பயணத்தை தொடங்கியிருக்கும் பாலர் பள்ளியின் தலைமை ஆசிரியரும் விடுதி காப்பாளர் தந்தையுமான டாக்டர் ஏ. ஜெயபாலன் அவர்களை வருக வருக என்று கனிவோடு வரவேற்கின்றோம். அழைத்த குரலுக்கு அடுத்த நொடியில் வந்து நம் தேவைகளை உடனுக்குடன் நிறைவேற்றி தரும் கடலூர் மாமன்ற உறுப்பினரும் நம் பள்ளியின் முன்னாள் மாணவருமான திரு எஸ். அருள்பாபு அவர்களை வருக வருக என்று பாசத்தோடு வரவேற்கின்றோம். முல்லை மலராய் முகமலர்ந்து கடல் அலை போல் ஓயாது கடமை புரிந்து கற்பூரமாய் தியாக பணியாற்றி வரும் முத்தான 3 உதவி தலைமை ஆசிரிய பெருமக்களை வருக வருக என்று வாஞ்சையோடு வரவேற்கின்றோம். மனித வரலாற்றில் பிரிக்க முடியாத மனித சமுதாயத்தின் அச்சாணியாக விளங்குபவர்கள் ஆசிரியர்கள். ஆசிரிய பணி வாழ்வாதாரத்திற்கான பணியன்று, வாழ்வை மாணவ சமுதாயத்திற்கு ஆதாரமாக்கிடும் பணி. அத்தகு சீர்மிகு பணியை சிறப்பாக செய்து வரும் எங்கள் மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இருபால் ஆசிரிய பெருமக்களை வருக வருக என்று உள்ளன்போடு வரவேற்கின்றோம். விளைச்சல் மிகுதி என்றாலும் வித்திடுதல் அவசியமாகும். பள்ளியின் வித்தான அலுவலக பணியாளர்களை வருக வருக என்று கனிவோடு வரவேற்கின்றோம். கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்த வந்திருக்கும் மாணவ மாணவியர்களையும் இசைக்குழுவினரையும் புகைப்பட கலைஞர்களையும் ஒலி அமைப்பாளர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். ஆசிரியர்களுக்கான இவ்விழாவினை களிப்போடு எடுக்க கூடியிருக்கும் மாணவ நண்பர்களையும் இணை செயல்பாட்டு தொண்டர்களையும் வருக வருக என்று வரவேற்று வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புகழ்பூத்த மேனியில் பழுதிலா கல்விச் சோலையை பக்குவமாய் மலர செய்து பண்பையும் அன்பையும் ஒருங்கே தந்து இகமதில் நாம் இன்புற்று வாழ
அகமகிழ்வுடன் கற்பித்தல் பணியாற்றிடும் சாதனை நாயகர்களுக்கு விழா எடுக்கும் பொன்னான இந்நாளில் வருகை புரிந்துள்ள சான்றோர் பெருமக்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வணங்கி மகிழும் பொன்னான நேரம் இது. முதலாவதாக பன்மொழியும் பல்கலையும் கற்றுத்தெளிந்த கடலூர் மாமன்ற ஆணையர் சிறப்பு விருந்தினர் அம்மையாருக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்க பொன்மனம் கொண்ட முதல்வர் தந்தை அவர்களை இன்முகத்துடன் அழைக்கின்றோம். நம் பள்ளியின் முன்னாள் மாணவரும் இந்நாள் மாமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு விடுதி அருள் தந்தை அவர்கள். நம் அன்பிற்குரிய முதல்வர் தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க நாட்டு நலப்பணி திட்ட தொண்டர் தலைவன். பாலர் பள்ளி தலைமை ஆசிரியர் அருள் தந்தை அவர்களுக்கு தேசிய மாணவர் படை தொண்டர் தலைவன். முதுகலை உதவி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு சாரணர் இயக்க தொண்டர் தலைவன். பட்டதாரி உதவி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு இளம் செஞ்சிலுவை சங்க தொண்டர் தலைவன். இடைநிலை உதவி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு தேசிய பசுமை படை தொண்டர் தலைவன். முதுகலை தமிழாசிரியர் அவர்களுக்கு 12th A வகுப்பு தலைவன் இ. யுவான் சங்கர் ராஜா. திரு டேவிட் சார் அவர்களுக்கு NSS தொண்டர் தலைவன். மாணவர்கள் வழங்கும் சிறப்பு பரிசினை ஆசிரியர்கள் சார்பாக முதுகலை உதவி தலைமை ஆசிரியருக்கு மாநகர ஆணையர் அவர்கள் வழங்குகிறார். எண்ணங்களையும் எழுத்தையும் எங்களுக்குள் புகுத்தி தலைமுறைகளை கரையேற்றிடும் கலங்கரை விளக்காகிய ஆசிரிய பெருமக்களை போற்றி புகழ்ந்திட கூடியிருக்கும் இந்த இனிதான பொன்னாளில் ஆசிரிய பணியை புனிதாக கருதி ஒரு மாபெரும் தத்துவ மேதையாக உலகுக்கு வெளிப்படுத்தியவர் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். அதுபோல் ஆசிரியர்களை நேசித்ததால் மருத்துவத்துறையில் டாக்டர் பட்டம் பெற்றதுமன்றி இந்திய ஆட்சிப்பணியும் ஒரு சேர முடித்து கடலூர் பெருநகராட்சியின் ஆணையாளராக உயர்ந்துள்ளேன் என்று சாட்சியாக வந்து ஆசிரியர் தின விழாவிற்கு தலைமையேற்றிருக்கும் டாக்டர் எஸ். அனு அம்மையார் அவர்களே, தங்கள் இன்னுரைக்கு காத்திருக்கிறோம். வருகவே தருக இன்னுரையே. புனித வளனார் மேல்நிலைப்பள்ளி, புனித வளனார் மழலையர் பள்ளி பேராசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், மாணவர், மாமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலாக இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் தின விழா வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இன்றைக்கி நான் இங்கே வந்து பேசுகிறேன்னா அதுக்கும் ஒரு ரீசன் ஆசிரியர்கள் தான். எனக்கு பாடம் சொல்லி கொடுத்து என்னை மோட்டிவேட் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணி நீ இது இப்படி படிக்கணும், இப்படி செய்யணும், இப்படி வளரணும் அப்படின்னெல்லாம் சொல்லி கொடுத்த என்னோட ஆசிரியர்களையும் இந்த தினத்தில் நான் ஐ எம் ரிமைண்டட் ஆஃப் தம். அவங்களுக்கும் நான் இந்த மேடையில் வந்து என்னோட ஆதரவும் என்னோட ரெஸ்பெக்ட்ஸும் அவங்களுக்கு கூட நான் ஸ்பெண்ட் பண்ண டைமும் எல்லாம் நான் இப்போ இங்கே நானும் வந்து மெமரைஸ் பண்ணுறேன். அவ்வளோ நல்லா இருக்கும் தோஸ் டேஸ். அண்ட் இவ்வளோ ரொம்ப லைக் வெரி ட்ரெடிஷ்னல் ஸ்கூல். நீங்கள் ஒரு 150 வருஷம் பழக்கமான ஒரு ஸ்கூலுக்கு வர்றதே நம்ம மகிழ்ச்சியாக பெருமையாக இருக்குது எனக்கு. என் ஆஃபீஸில் வந்து யாரை கேட்டாலும் அவங்க இங்கே ஃபார்மர் ஸ்டூடெண்ட் அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தா கவுன்சிலர் அவரும் வந்து ஃபார்மர் ஸ்டூடெண்ட் ஆஃப் செயின்ட் ஜோசப். ஸோ கடலூர் ஆக மொத்தமாக அரசு வேலையில் கேட்டால் ஒரு பாதி பேராவது செயின்ட் ஜோசப் ஸ்கூலில் படித்தவங்க தான் படித்தோம். ஃப்யூச்சரிலும் நீங்கள் எல்லோரும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல பொசிஷனில் வர போகிறீங்க. ஸோ இந்த டீச்சர்ஸ் டே இந்த ஆசிரியர் தினத்தில் 2-3 விஷயங்கள் சொல்லி நான் சின்னசாக முடிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் முடிச்சிடுறேன். என் ஊர் வந்து கேரளா. ஓகே, நான் பேசுகிறதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நானும் இப்போவும் ஒரு மாணவியாக தான் இருக்கேன். டெய்லி வந்து தமிழ் புதிய வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கோம். இது இப்போது இன்றைக்கி பேசுகிறவங்க தொடக்க உரையா அவங்க பேசின தமிழ் அவ்வளோ இன்பமாக இருந்தது. நானே பார்த்துட்டு ஐயோ இவ்வளோ சூப்பராக பேசுகிறாங்க, நான் போய் என்ன பேசுகிறது அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. அவ்வளோ இனிமையாக நல்ல பியோர் தமிழ், நல்ல சேஸ் தமிழில் நல்லா பேசினாங்க எல்லோரும். பாடினவங்களும் சூப்பராக பாடினாங்க, ஆடினவங்களும் சூப்பராக ஆடினாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி எல்லாம் ஒரு டீச்சர் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். நம்மளாக ஒன்றும் எழுதியிருக்க மாட்டாங்க, பேசினவங்ககிட்ட கேட்டால் தெரியும் யார் எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு டீச்சர் தான் இருக்கும். அந்த டீச்சருக்கு நான் இந்த டைமில் வந்து ஐ பிளேஸ் மை அப்ரிசியேஷன் ஆன் ரெக்கார்ட். சரி, ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் எது? மேக்ஸா இல்லை இங்கிலீஷா? ஒரு சப்ஜெக்ட் பிடிக்கிற மாதிரி தெரியல. ஒருத்தர் பயாலஜினாங்க, ஒருத்தர் மேக்ஸ்னாங்க. மேக்ஸு, இங்கிலீஷா, கணக்கா? இங்கிலீஷ்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கிலீஷும் மேக்ஸும் வச்சுக்கலாம். வேற உண்டா? கெமிஸ்ட்ரியா? ஆக மொத்தமாக பிடி பீரியட் மட்டும்தான் பிடிக்கும். கரெக்டாக? பிடி பீரியட் பிடிக்கிறது நல்லதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா விளையாடுங்க, நல்லா ஹெல்த்தியாக இருங்க. பட் ஆனால் பாக்கி சப்ஜெக்ட் படிக்கணும் இல்லை? படிக்க வேண்டாமா? கஷ்டப்பட்டு படித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஏன் கவலைப்படுறீங்க? இங்கிலீஷ் வந்து அவ்வளோ நீங்கள் பேசணும்னு எதிர்பார்ப்பேன். நான் தமிழ் பேசுகிற மாதிரி தான் நீங்கள் இங்கிலீஷ் பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? இவ்வளோ பெரிய மேடையில் வந்து நான் வந்து அரைக்குறையாக தானே தமிழ் பேசுகிறேன். அப்போ நீங்களும் இங்கிலீஷ் அந்த மாதிரி பேசினா போதும். நம்ம தாய்மொழி இல்லைல்ல இங்கிலீஷு. ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுப்பீங்களா இல்லையா? எந்த சப்ஜெக்ட் பிடிக்கலையோ அந்த சப்ஜெக்ட் வந்து முயற்சி எடுக்கணும். நம்ம சில சப்ஜெக்ட் நமக்கு வராது, ஆனால் நம்ம முயற்சி எடுக்கணும். இப்போ நான் உங்கள் முன்னாடி வந்து வெக்கமே இல்லாமல் கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் புரோக்கன் தமிழ் பேசுகிறேன்ல. ஸோ அதே மாதிரி நம்ம முயற்சி தான் முக்கியம். நம்ம வந்து ஒரு முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக நம்மளால் வந்து எதுனாலும் நம்மளால் வந்து மாஸ்டர் பண்ண முடியும். ஸோ இன்றைய ஆசிரியர் தின விழாவில் உங்களுக்கு ஆல்ரெடி ஆசிரியர்களும் பேராசிரியர்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் திங் இஸ் முயற்சி, ஹார்ட் ஒர்க், யோர் எஃபர்ட்ஸ் அண்ட் யோர் ஹார்ட் ஒர்க். விடாமுயற்சி என்ன தரும்? வெற்றி தரும். ஸோ அந்த விடாமுயற்சி தான் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு டூல். ஸோ எந்த இதனாலும் விடாமுயற்சி இருந்தால் தான் நமக்கு வெற்றி உண்டு. இன்றைக்கி நம்மளால் ஒரு செய்ய முடியல, நாளைக்கு மறுபடியும் ட்ரை பண்ணும், நாளைக்கு மறுபடியும் ட்ரை பண்ணும். அதை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ எவ்வளோ நாள் ட்ரை பண்ணுறான்னு நினச்சா வெற்றி கிடைக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணணும். இந்த சீனியர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் சிரிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஏதாவது நடக்கிற விஷயமா சொல்கிறீங்க, 2 நாள் முடிச்சுட்டு. சின்னவங்களாம் ஓகேன்னு சொல்லுவாங்க. ஹை ஸ்கூலும் ஹையர் செகண்டரியெல்லாம் வந்து என்ன சொல்லுங்க, ஓ இதை சொல்லிகிட்டே போகிறாங்க, என்ன தான் ஆக போகுது அப்படின்னு. கரெக்டாக? லாஸ்ட் ரோ சொல்லுங்கள். இப்போ புரியாது, கொஞ்ச நாள் கழிச்சு புரியும். നിങ്ങൾക്ക് வந்து கண்டினியூஸாக எஃபர்ட் போட்டால், தொடர்ந்து நீங்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருந்தால் என்ன நடக்கும்னு.
ஒரு நாளில் தான் இன்னொரு நாள் தான் வெற்றி கிடைக்கும். பட் அது வரைக்கும் நம்ம வெற்றிக்காக நம்ம நிரந்தரம் வந்து வெற்றி பெறறதுக்காக நம்ம வந்து நிரந்தரமாக வேலை பார்த்துட்டு இருக்கணும். யார் வெற்றின்னு யாராவது இருக்காங்களா? அந்த வெற்றிக்காக இல்லை, நம்மளோட வெற்றிக்காக முயற்சி பண்ணணும். 2 வந்து ஹம்பிள்னஸ். ஹம்பிள்னஸுக்கு என்ன தமிழ்? தாழ்ச்சி. ஹம்பிள்னஸ்ஸாக இருக்கணும். நம்மளை எப்பயும் ஹம்பிளாக இருக்கணும். ஹம்பிளாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த விஸ்டம் வரும், நமக்கு நாலேஜ் வரும். இவங்க ஏதோ சொல்கிறாங்க, நான் கேட்டேன் என்ன ஆக போகுது அப்படின்றது தான் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம நேரோ மைண்டட் ஆக போகும். நம்ம சொல்கிறதா நம்ம நினைக்கிறது தான் சரி, வேறு யாரும் வந்து சொல்கிறது சரியில்லைன்ற மாதிரி போயிடும். ஸோ ஹம்பிளாக யார் என்ன சொன்னாலும் அது ஃபஸ்ட்டு நம்ம காதில் வாங்கணும். ஸோ யாரை என்ன சொன்னாலும் ஃபஸ்ட் நம்ம காதில் வாங்கணும். யாராக இருந்தாலும் டீச்சர்ஸ் சொன்னால் நம்ம கேட்போம், கரெக்டு. பட் வந்து நம்மளோட ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க சொன்னால் நம்ம நீ யார் சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் நம்ம ஃபஸ்ட்டு காது கொடுத்து வாங்குங்க, அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் ரெஸ்பாண்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் முயற்சி பண்ணணும். செகண்ட் வந்து நீங்கள் ஹம்பிளாக இருக்கணும். 3 என்னவா இருக்கும்? 3 வந்து ரெஸ்பெக்ட், மரியாதை. 3 வந்து மரியாதை வந்து நம்மளுக்கு டீச்சர்ஸுக்கு வேணும், நம்மளோட வீட்டில் நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட வேணும், நம்ம எல்டர்ஸ்கிட்ட வேணும். அப்போ நம்ம யங்கர் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வேண்டாமா? நம்ம வயசுன்னு இலக்கமானவர்கள்ட்ட வேண்டாமா? அவங்கக்கிட்டே வேணும். நேச்சருக்கு வேண்டாமா? நேச்சருக்கும் வேணும். நம்ம இன்னொரு ஆளுக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுத்தா அது அவங்களோட மதிப்பு இல்லை, அது நம்மளோட மதிப்பு தான் காமிக்கும். நீங்கள் எப்படிப்பட்ட ஆள், நீங்கள் எப்படி நீங்கள் வளர்ந்துருக்கீங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சொசைட்டியில் நீங்கள் வளர்ந்தீங்க, அதுதான் காமிக்கும். ஒரு ஆளுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறதுனால நம்ம யாருக்கும் ஒன்றும் குறைய போகிறதில்ல. ஸோ ஹார்ட் ஒர்க். அடுத்தது என்ன? ஹம்பிள்னஸ். 3 ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட். ஸோ இது 3 ஆக்சுவலி போதும். நீங்கள் இங்கிலீஷ் படிக்கலனாலும் கெமிஸ்ட்ரி படிக்கலனாலும் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறும். ஆனால் ஸ்கூல் அட்மிஷன் கிடைக்காது, காலேஜ் அட்மிஷன் கிடைக்காது. ஸோ ஸ்கூல் காலேஜ் அட்மிஷன் வேலை கிடைக்கணும்னா நல்லா படிக்கணும். நீங்கள் டீச்சர்ஸ் சொல்கிறத கேட்கணும். டவுட் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்கக்கிட்ட கிளியர் பண்ணணும். ஒரு டீச்சரும் வந்து சும்மா உங்களுக்கு கிளாஸுக்கு வராது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நாளைக்கு என்ன பாடம் நடத்தணும், எப்படி பாடம் நடத்தினா நீங்கள் கவனிப்பீங்க, எப்படி உங்களை வந்து இன்ட்ரெஸ்டாக அந்த சப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து அது படிப்பீங்க அப்படின்னெல்லாம் யோசிச்சு தான் அவங்களும் உங்களுக்கு பாடம் நடத்த காலையில் வருவாங்க. உங்களை திட்டுறதுக்காக மட்டும் வர மாட்டாங்க, புரியுதுங்களா? பனிஷ்மெண்ட்டுக்காக இல்லை ஒரு டீச்சரும் வருது. உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து உங்களை வாழ்க்கையில் ஒருத்தரையும் முன்னேற வைக்கணும்னு ஒரு நோக்கத்தோடு கூட தான் வராங்க. ஸோ அது நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அப்போயே கிளியர் பண்ணி, மேக்ஸ்னாக்கு டஃப்பாக இருக்கும், இங்கிலீஷ்னா டஃப்பாக இருக்கும், கெமிஸ்ட்ரினா டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் உங்கள் டீச்சர்ஸ் எல்லாருமே நிறைய படித்தவங்க, அவங்க நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கவங்க. அதான் நீங்கள் கேட்டால் தான் அது வெளியில் அவங்க சொல்கிறது அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் திருப்பி டவுட்ஸ் கேளுங்க, புரியலனாலும் திருப்பி கேளுங்க, கிளியர் பண்ணுங்கள். டவுட்ஸ் கிளியர் பண்ணி அவங்களோட திறமையை நீங்கள் வந்து அவங்களோட ஹார்ட் ஒர்க் அவங்க பண்ண ஒர்க்கை நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கணும். மேடம் சார் என்ன இதில் என்ன டவுட் இருக்கு, இது எப்படி நான் படிக்கணும், எனக்கு இது புரியல அப்படின்னு அவங்களே வந்து நீங்கள் தான் வந்து பயன்படுத்தணும் அவங்களோட அறிவை. அவங்க சொல்லி கொடுக்கும்போது நீங்கள் தான் கேள்வி கேட்கணும். அப்போ தான் அவங்களுக்கும் வந்து நிறைய என்கரேஜ் ஆகும். இப்போ குழந்தை கேட்குறாங்க, நானும் போய் நிறைய வாசிக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த ஆசிரியர் தினத்தில் ஒரு சின்ன கதை மட்டும் சொல்கிறேன். அது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், ஒரு சில பேருக்காவது தெரியும். மீன் பிடிக்க போன கதை தெரியுமா? ஒரு ஆள் வந்து ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கேன், எனக்கு மீன் பிடிக்க கற்றுக்கணும் அப்படின்னு. சரி, இவர் வந்து பெரிய அந்த ஊர்லேயே ஒரு பெரிய மீன்பிடித்தக்காரங்கிட்ட போய் எனக்கு சொல்லிக் கொடுங்க, நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, நீ இவ்வளோ பெரிய மீனாக பிடிக்கிறீங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னா இவர் என்ன சொல்லுவார்? இவர் வந்து நீ என் பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கோ, நானாக சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்னா. இவரும் உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க, என்ன பண்ணோன்னு தெரியல. ரொம்ப நாள் இது போயிட்டே இருக்கும். ஸோ கடைசியில் வந்து நீ சொல்லிக் கொடுக்கவும் மாட்டேங்கிற, நீங்கள் என்ன பண்ணுறது எனக்கு புரியவும் மாட்டேங்கிற, நான் என்ன தான் செய்யணும், எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிம்பாங்க. ஸோ இவர் என்ன சொல்லுவார்? அவர் ஒரு அந்த ஹூக்கு இருக்கும் இல்லை, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? தூண்டில். ஸோ தூண்டில் கொடுத்துட்டு நீ இனி பாருங்கள் நான் எப்படி பண்ணுறது, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிம்பாங்க. ஸோ இவரும் வந்து அந்த தூண்டில் எடுத்து ஃபஸ்ட்டே என்னன்னு தெரியாமல் வச்சுட்டு இருப்பாங்க. செகண்ட் டே இவரும் பெரிய மீன்பிடித்தக்காரன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து இவரும் கொஞ்சமாக வந்து கற்றுப்பாங்க.
ஸோ பேசிக்கலி என்ன, அவர் என்ன செய்கிறதோ அது பார்த்து கற்றுக்குறாங்க. அவர் வந்து பாடம் நடத்தலை. ஸோ அது மாதிரி நம்ம முன்னாடி இருக்கிற டீச்சர்ஸ் கையில் ஒரு குணம் இருக்கும். ஒரு டீச்சர்னா ஒரு ஃபுல் விஸ்டம், ஒரு நாலேஜோட பவர் ஹவுஸ். ஸோ நீங்கள் வந்து அவங்க பாடம் கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி, இங்கிலீஷ்னு தவிர டீச்சருக்குன்னு ஒரு குணம் இருக்கும். டீச்சர்ஸ் பேஷண்ட்டாக இருப்பாங்க, கைண்டாக இருப்பாங்க, ரொம்ப இனிமையாக பேசுவாங்க. ஒருத்தருக்கும் ஒரு குணம் இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் பார்த்து கற்றுக்கணும். கிளாஸ் முறையில் சொல்லி கொடுக்கறது இல்லாமல் நம்ம ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக வளரணும்னு நம்ம அவங்களோட அந்த குணங்களையும் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும். ஸோ அது நீங்கள் அப்சர்வ் பண்ணி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் ஒருத்தரும் வந்து அவங்களோட மார்க்ஸ் இல்லாமல் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக ஒரு நல்ல சொசைட்டியை உருவாக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். எல்லோரும் வாழ்க்கையில் வந்து முன்னேறணும், நல்லா படிக்கணும், ஒரு நிமிஷமும் வந்து வாழ்க்கையில் முன்னேறதை பற்றி யோசிக்கணும். அதுக்காக உங்களுக்கு எல்லோரும் ஆசிரியர்கள் எல்லோரும் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்கூலில் எல்லோரும் ஒரு நல்ல மிகப்பெரிய லெவலில் உங்கள் வாழ்க்கையில் ரீச் ஆகும்னு நான் எதிர்பார்த்து அது ஒரு விஷ் கொடுத்து நான் என்னோடய வேர்ட்ஸ் வந்து கன்க்ளூட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஒன்ஸ் அகெயின் விஷிங் ஆல் டீச்சர்ஸ் அ வெரி ஹாப்பி டீச்சர்ஸ் டே. தேங்க்யூ. சிறப்பான உரையை வழங்கிய அம்மையாருக்கு நன்றி. தெரிவரும் பெருமையும் திண்மையும் பொறையும் பருவம் முயற்சி அளவிடற் பயத்தலும் மருவிய நன்னில பண்பாகுமே எனும் பவனந்தி முனிவரின் வாக்கிற்கேற்ப விந்தைக்குரிய ஆற்றல் வல்லார்களாகிய இருபால் ஆசிரிய பெருமக்களை வாழ்த்தி வாழ்த்துமடல் வழங்க இதோ பாலர்பள்ளி மாணவ கண்மணிகள். Wishes and thoughtful morning to the all. Our honorable chief guest, respected Reverend for the manager, Reverend for the headmaster, teachers, parents, brothers, and my dear friends. On behalf of St. Joseph Nursery and Primary School, we are gathered here to celebrate a very special occasion to honoring our mentors. First of all, we wish you all our lovable teachers a very happy Teachers' Day. On this special day, we would like to express our heartful gratitude for all our teachers for their unwavering commitment to our growth and development. Teachers are the backbone of our society. So, we appreciate and acknowledge our teachers' hard work and patience. Hats off to their teachers. Teachers are play an instrumental and constructive role in shaping our minds and guiding us on the path to success. They are the real shape of the future. The shape of the students also improve students' confidence, skill level and make them a powerful person. They teach us how to overcome any problem or difficulty. We adore you, dear teachers. A teacher is like a candle who spend their life in giving light to many students. Teachers inspire, nurture and guide us through life challenges. Our teachers' heart is a wellspring of love and care that create us into a better human beings. Dear teachers, you are the heartbeat of our educational journey. For that, we are forever. We are grateful, dear teachers. Our knowledge is incomplete without a teacher. Book gives knowledge, but teachers converts it into full of wisdom. The true textbook for the student is the teacher. Teachers not only cover the syllabus, but they make us to discover the syllabus. We admire you, my dear teachers. Teachers are great sculptors. They make great models from the rough edge. They are not creating idols, but they are creating sensitive person. Teachers are our second parents away from home who help us in navigating life. They are not only educating our mind, but they are educating our heart. They rejoice with us when we rejoice, weep with us when we weep. Father, mother, teacher and God all are in the same straight line. So, relationship with the teacher is holy, inseparable and invaluable. We bow down our heads, dear teachers. Teachers are the pillars of the society. They are the ones who illuminate our paths, open our minds, and help us realize our potential. They instill in us the values of discipline, integrity, and perseverance. It is through their dedication and hard work that we are able to stand on our feet and face the world with confidence. We respect you, dear teachers.
The person one who gets knowledge, one who give knowledge are not same. The high income and the higher position will not make a person equal to the teachers who taught them. I want to become a doctor. I want to become an engineer. I want to become a businessman. I want to become a social worker. I want to become a collector. I want to become an architect. I want to become a scientist. I want to become a policeman. I proudly say that I want to become a teacher because teaching is the profession that teaches all the other professions. To all the teachers here, we thank you for your guidance, your patience, your relentless effort, your endless support. We are truly the guiding stars in our lives and we are blessed to have you. We love you, Lord, dear teachers. As students, it is our responsibility to honor the teaching of our mentors by applying their lessons in our lives and striving to be the best version of ourselves. Let us pledge to make our teachers proud, living up to the values that instill in us. We would like to honor our teachers with a loving song. Happy, happy Teachers Day. Cha-la-la-la-la. Happy, happy Teachers Day. Cha-la-la-la-la. Happy, happy Teachers Day. Cha-la-la-la-la. We wish you a happy Teachers Day. You are the light of life. Cha-la-la-la-la. You are my role model. Cha-la-la-la-la. You are the light of life. Cha-la-la-la-la. We wish you a happy Teachers Day. We thank you, teachers. Cha-la-la-la-la. We love you, teachers. Cha-la-la-la-la. We thank you, teachers. Cha-la-la-la-la. We wish you a happy Teachers Day. We wish you a happy Teachers Day. Dear teachers, we promise you that we will follow your footpath and we will become real heroes of this great nation. God answers to the prayer of little kids. On this special day, we pray for all our teachers. Dear God, bless our teachers and their family members by giving good health and happiness. Help them to do their profession peacefully. Once again, we wish you all our lovable teacher a very happy Teachers Day. Thank you one and all. கல்லை சிலையாக்கி கருத்தை உயிராய் ஊதி நல் மாணவ சமூகத்தினை உருவாக்கி வரும் ஆசிரிய பெருமக்களுக்கு இசையால் வாழ்த்திட இதோ வாழ்த்து பாடல். ஆசிரியர் வாழணும், பேரு விளங்க என்றும் வாழணும். நாளை உலகில் ஒரு மேதையினை போலதான் காலம் முழுக்க நாமும் வாழணும். இன்றும் என்றும் அகிலத்திலே உயர்ந்து நாமும் நிற்கையிலே உள்ளம் மகிழும் வண்ணத்திலே கற்பித்தலை அம்மாடி என்ன சொல்ல 100 வருஷம் எம் ஆசிரியர் வாழணும், பேரு விளங்க என்றும் வாழணும். நாளை உலகில் ஒரு மேதையினை போலதான் காலம் முழுக்க நாமும் வாழணும். கலையெல்லாம் சொல்லி தருவாரு, அதை நீ கேட்டு கற்று வல்லவனாய் மாறு. மலை போல் ஞானம் அதை அள்ளி தருவாரு, நாளும் படிச்சிருந்தா நமக்கு ஏது பாரம். குருதான் சொன்னபடி நடக்க நாங்க ரெடி,
அறிவை நம்ம கிட்ட தந்துடுவார் பாரு. தினமும் வணக்கம் சொல்லு, சுமையை தூர தள்ளு, இருவரும் இணைஞ்சிருந்தா வெற்றி கிட்டும் பாரு. அன்பு பண்பு அள்ளி தரும் போது கல்வி கேள்விக்கு நாளும் குறையேது. இந்த நல்லோரை தான் சேர்த்துக்கிட்டு நாமும் உயர்வோமே. 100 வருஷம் 100 வருஷம் எம் ஆசிரியர் வாழணும், பேரு விளங்க என்றும் வாழணும். இன்றும் என்றும் அகிலத்திலே உயர்ந்து நாமும் கையிலே உள்ளம் மகிழும் வண்ணத்திலே கற்பித்தலை அம்மாடி என்ன சொல்ல. 100 வருஷம் எம் ஆசிரியர் வாழணும், பேரு விளங்க என்றும் வாழணும். எதையும் எதிர்கொள்ள சொல்லி தருவாரு, அதை நாம் கேட்டு வந்தா வெற்றி வரும் பாரு. உடலுக்கு ஆரோக்கியம் விளையாட்டு தானே, தினமும் அதை இங்கு கற்று தருவாரு. கபடி, ஹாக்கி போட்டி, ஓவிய நடனம் என்று சிறப்பா நமக்கு நல்லா சொல்லி தருவாரு. இணை செயல்பாடுகள் ஏராளம் இங்கே உண்டு, இணைந்து கற்றுக்கொண்டா நமக்கு நன்மை உண்டு. நித்தம் நித்தம் இதை பயின்றாலே புத்தம் புது நிலைதான் உருவாகும். இந்த நல்லோரை தான் சேர்த்துக்கிட்டு நாமும் உயர்வோமே. 100 வருஷம் 100 வருஷம் எம் ஆசிரியர் வாழணும், பேரு விளங்க என்றும் வாழணும். நாளை உலகில் ஒரு மேதையினை போலதான் காலம் முழுக்க நாமும் வாழணும். இன்றும் என்றும் அகிலத்திலே உயர்ந்து நாமும் கையிலே உள்ளம் மகிழும் வண்ணத்திலே கற்பித்தலை அம்மாடி என்ன சொல்ல. 100 வருஷம் எம் ஆசிரியர் வாழணும், பேரு விளங்க என்றும் வாழணும். நாளை உலகில் ஒரு மேதையினை போலதான் காலம் முழுக்க நாமும் வாழணும். மனங்களின் உணர்வை அறிந்து, தேவை அறிந்து, கற்றலை மேம்படுத்தி, எதிலும் புதுமையை புகுத்தி, பாலர் பள்ளியை வளர்ச்சி பாதையில் இட்டு செல்லும் சீர்மிகு தலைமை ஆசிரியர் அருள் தந்தை டாக்டர் ஏ ஜெயபாலன் அவர்களை வார்த்துரை வழங்கிட அன்போடு அழைக்கின்றோம். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது புகழ்பெற்ற புனித வளனார் பள்ளியினுடைய முதல்வர் தந்தை அவர்களுக்கும் ஆசிரியர் தின விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற நமது மாநகராட்சி ஆணையர் மதிப்பிற்குரிய சேச்சி டாக்டர் எஸ் அனு அவர்களுக்கும், நமது பள்ளியிலே முதல்வர் தந்தைக்கு தூண்களாக இருந்து சிறப்பாக பணியாற்றி வருகின்ற 3 உதவி தலைமை ஆசிரியர்களுக்கும், ஆசிரிய பெருமக்களுக்கும், மழலையர் பள்ளியில் பணியாற்றுகின்ற ஆசிரிய பெருமக்களுக்கும், அன்பு மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு 3 நிகழ்வுகளை நாம் நினைவு கூறுகின்றோம். 3 முக்கிய நபர்கள். யார் யாருன்னு சொல்ல முடியுமா பிள்ளைங்க? டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாளை நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். அப்புறம் யார்? அகிலம் போற்றும் அன்னை தெரசாவினுடைய நினைவு நாள். அன்பை இந்த உலகிற்கு, ஆண்டவருடைய கருணை எப்படி இருக்கும் என்பதை இந்த அகிலத்திற்கு போதித்த அன்னை தெரசாவினுடைய நினைவு நாள். அடுத்தது நமது தமிழகத்தின் சிறப்பு, வ.உ. சிதம்பரனார், கப்பலோட்டிய தமிழன், அவருடைய நினைவு நாளையும் நாம் இன்றைக்கி நினைவு கூறுகின்றோம். இந்த புகழ்பெற்ற இந்த 3 நபர்களுடைய வாழ்வும் நமக்கு சிறந்த ஒரு பாடங்களாக, எடுத்துக்காட்டாக அமைகின்றன. சிறப்பாக டாக்டர் ராதாகிருஷ்ணன், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன்,
ஏன் அவருக்கு அந்த சர்வப்பள்ளி என்ற பெயர் கொடுக்கப்படுகின்றது? அதுவும் தெரியலையா? அவருடைய தந்தை பெயர், அவருடைய தந்தை சர்வப்பள்ளி வீராசாமி ஐயர், அம்மா அவர்கள் சீதா அம்மையார். இவர்களுக்கு மகனாக பிறந்தவர் தான் 1888ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 5ஆம் நாள். எங்கே பிறந்தாருன்னு தெரியுமா? ஒரு கேள்விக்கும் பதில் தெரியும். எங்கே? திருத்தணியில் பிறந்தார். திருத்தணியில் பிறந்து அவருடைய இளமை காலத்தை திருத்தணியிலும் திருப்பதியிலும் அவர் அங்கே தான் வளர்கிறாரு. பிறகு சென்னை பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய பட்டப்படிப்பை படிக்கின்றார். அவருடைய பிறந்த நாளை நாம் ஏன் ஆசிரியர் தினமாக கொண்டாடுகின்றோம் என்று பார்க்கின்ற பொழுது, அவர் நமது விடுதலை பெற்ற இந்தியாவினுடைய முதல் துணை ஜனாதிபதியாக இருந்தார். அடுத்தது 2வது ஜனாதிபதியாக பணியாற்றினார். அதனால் கிடையாது. உலக புகழ்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே முதலாக ஒரு இந்தியர் பட்டதாரி ஆசிரியராக அங்கே பேராசிரியராக பணியாற்றியது இவர் தான். அதனாலும் கிடையாது. பிறகு எதற்கு அவருடைய பிறந்த நாளை ஆசிரியர் தின விழாவாக நாம் கொண்டாடுகின்றோம் என்று பார்க்கின்ற பொழுது, கல்விக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம், உண்மையான கல்வி என்றால் என்ன, அதனுடைய நோக்கம் என்ன என்பதற்காக வாதிட்டவர், போராடியவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் இயற்கையை மிஞ்சுவதற்கும் பூமியை சூறையாடுவதற்கும் உதவுகின்றது. அப்படிப்பட்ட கல்வி உண்மையான கல்வி அல்ல. மாறாக உண்மையான கல்வி என்பது என்ன? மனிதனை மனிதனாக மாற்றுவது. இயல்பிலே நாம் அந்த குரங்கு தன்மையுடையவர்களாக இருக்கணும். எனவே ஆசிரியர்கள் என்பவர்கள் யார்? மனிதனிலே இருக்கின்ற அந்த குரங்கு தன்மையை எடுத்துவிட்டு நல்ல பண்பாளனாக, அன்புள்ளவனாக அவனை மாற்ற வேண்டும் என்றால் கல்வி என்ற ஒளியானது அவனுடைய உள்ளத்திலே செலுத்தப்பட வேண்டும். அவனுடைய ஆழ்மனதிலே அன்பு செலுத்தப்பட வேண்டும். எனவே விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் குறைவுடையது. அதை முழுமைப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு சமயம் அவனுக்கு உதவியாக இருக்கின்றது. அந்த சமயத்தில் எல்லா சமயத்திலும் என்ன போதிக்கப்படுகின்றது? அன்பு. அந்த அன்பை அவன் அடிப்படையாக எடுத்துக்கொண்டு மனிதனை மனிதனாக மதிக்கின்ற மாண்புடையவனாக வாழ வேண்டும். அத்தகைய கல்வியை மாணவர்களுக்கு கொடுங்கள் என்று வாதிட்டவர் நம்முடைய ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியராக, தலை சிறந்த ஆசிரியராக, ஒப்பற்ற ஆசிரியராக இருக்கின்ற டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவருடைய போதனை அதுதான். இயற்கையோடு இணைந்த கல்வியை மாணவர்களுக்கு கொடுங்கள். இயற்கையை அழிக்கின்ற கல்வியை கொடுக்காதீங்க. இன்றைக்கு மனிதர்களிடத்திலே மனநோய், மன அழுத்தம் எல்லாம் வருவதற்கு காரணம் என்ன? இந்த விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் தான். என்ன ஃபாதர், நீங்கள் விஞ்ஞான தொழில்நுட்பத்தையும் குறை சொல்கிறீங்களா? இல்லை, அது மட்டும் கிடையாது. மாணவ செல்வங்களிடத்திலே உண்மையான ஒரு அன்பையும், மனித மாண்பையும், மனித நேயத்தையும் கற்றுக் கொடுங்கள். அதுதான் அவனை ஒரு முழு மனிதனாக, சிறந்த ஒரு ஞானியாக மாற்றும் என்ற அத்தகைய கல்வியை போதித்தவர், அதற்காக வாதிட்டவர் தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன். அவருடைய வாழ்விலிருந்து பின்பற்றி நம்முடைய ஆசிரியர்கள் நமக்கெல்லாம் கல்வி புகட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வாழ்த்துரை என்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நமது பள்ளியிலே இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களை பார்க்கின்ற பொழுது இன்று தமிழகத்தில் பல துறைகளில் நிறைய நபர்கள் வளர்ந்து இருக்கின்றார்கள் என்றால் அது நமது பள்ளியிலே அயராது தன்னலம் இல்லாமல் உழைத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுடைய முயற்சி தான். ஜோராக கைத்தரலாமா நம்ம டீச்சர்ஸுக்கெல்லாம்? ஆமாம், அவர்களுடைய தன்னலமற்ற சேவை இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியிலே மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது நம்முடைய பள்ளி என்று சொன்னால் அது மிகையாகாது. 150 ஆண்டு வரலாற்றிலே எத்தனை லட்சம் மாணவர்களை இந்த பள்ளி உருவாக்கி இருக்கிறது என்றால் நாம் அது ஓரிரு வார்த்தைகளில் சொல்லிவிட முடியாது.
அந்த அளவிற்கு உருவாகி இருக்கிறது என்றால் நம்முடைய ஆசிரியர்களுடைய கடின உழைப்பு. எங்களுடைய மழலையர் பள்ளியிலே பார்க்கின்ற பொழுது ஒன்றும் தெரியாத வருகின்ற கரும் பலகைகளாக இருக்கின்ற அந்த பிஞ்சு நெஞ்சத்திலே கல்வி என்ற அழியா ஒளியை ஏற்றுகின்ற எங்களுடைய ஆசிரியர்களின் உழைப்பை பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே நான் தலைவணங்குகின்றேன். கடினமாக உழைக்கின்றார்கள். நம்முடைய சிறப்பு விருந்தினர் பேசுகின்ற பொழுது சொன்னாங்க, ஒவ்வொரு டீச்சர்ஸ்ட்டு இருந்து அவங்கள்ட்ட இருக்கின்ற குணநலன்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் மாணவர்களுக்கு அது பாடமாக அமைகின்றது. எனவே மாணவ செல்வங்களாகிய நீங்கள் உங்களுடைய ஆசிரியர்களுடைய வழியை பின்பற்றி நல்ல மாணவர்களாக இருந்து நன்றாக பாடம் படித்து எதிர்காலத்தில் நீங்களும் பிறருக்கு ஆசிரியர்களாக, அது எந்த துறையில் இருந்தாலும் நல்ல ஒரு ஆசிரியர்களாக வாழ வளர இன்றைய நாளிலே உங்களுக்காக நான் ஆசிக்கின்றேன். அனைத்து ஆசிரியர்களையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். என்னுடைய ஆசிரியர்களையும் இன்றைய நாளிலே நன்றியோடு நினைத்து பார்த்து அவர்களுக்காக ஜெபிக்கின்றேன். அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மீண்டும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வாய்ப்பிற்கு நன்றி. இனிதான வாழ்த்துரை வழங்கியமைக்கு நன்றி. சமுதாய கோட்டைக்கு சரித்திர கதவுகளாய் சாட்சியம் அளிப்பது ஆசிரியர் கூட்டம். அமுதான கல்வி மனம் பரப்பும் வண்ணமலர் பூந்தோட்டம். தம் குருதி எண்ணெயை இட்டு நரம்பினை திரியாக்கி அறிவொளியால் நாளும் இருள் விளக்கும் இவர்கள் இல்லையேல் மனித குலம் எவ்விதம் வாழும். வாழ்த்தி மகிழ மேல்நிலைப்பள்ளி மாணவர் ஜே பேட்ரிக் ரொனால்டோ, 10th A2. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்போடும் சிற அதட்டலோடும் அறிவை புகட்டி அனைத்தையும் ஆர்வமாய் கற்றுக் கொடுக்கும் எங்கள் ஆசான்கள் என்றும் அன்பானவர்கள். வகுப்பறை என்னும் நிலத்தில் பாடநூல் ஏற்பூட்டி கல்விப்பயிர் விளைவித்தீர். வெறும் கல்லாய் வந்த எங்களை வைரமாய் மின்னச் செய்தீர். நற்பண்பும் நாணயமும் செயல்திறனும் நேர்த்தியும் மிக்க சான்றோரே, கல்வியும் கலைஞானமும் எமக்களித்திடும் கலங்கரை விளக்கமே, அருள் மழையே, அன்பமுதே, நாளும் அகமகிழ்ந்து வாழ்க வாழ்கவே. காலத்திற்கேற்ப தங்களை புதுப்பித்துக் கொள்கின்றீர். கவனம் முழுவதையும் எம்மை காப்பதிலே கருத்தாய் இருக்கின்றீர். ஓய்வும் உறக்கமும் கூட சில நேரங்களில் மறந்து ஒவ்வொரு நொடியும் எம் வளர்ச்சியே பெரிதென எண்ணி எண்ணி வாழ்கின்றீர். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வாழ்கவே. நீங்கள் ஒரு பெரிய நூலகம், நாங்கள் அதில் கற்றிட ஏராளம். நீவீர் கற்றுத்தருகின்றீர் தாராளம், இதை மறுக்க முடியாது இங்கு யாராலும். புகழும் பொருளும் உமக்கு பெரிதல்ல, புன்னகையும் அன்பும் வரம்பின்றி அளித்து பூ உலகில் நாங்கள் புகழ் பெற்று வாழ அமுத சுரபி போல் அறிவு தெளிவை அள்ளி அள்ளி தருகின்றீர். அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம், ஆள் போல் தழைத்து வாழ்க வாழ்க வாழியவே. இவன் புனித வளர்நாள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள், மஞ்சுகுப்பம். அழகுடன் நடனமாடி அனைவர் மனங்களையும் கொள்ளை கொண்டு குளிர்வித்திட இதோ கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பம். முதலாவதாக பாலர்பள்ளியின் மான்களும் மயில்களும் ஒரு சேர ஆடி கழிக்கும் நடனம். அதை நாமும் கண்டு கழிப்போமா? இது நல்ல நாளிது, எல்லோரும் நன்றாக ஒன்றாக பாடி கொண்டாடும் இனிய பொன்னாளிது. நல்ல நாளிது,
நல்ல நாளிது. வணக்கம் வணக்கம் என வாயார பாடி வந்தவரை வாழ்த்தி மனதார மகிழ்வோம். வணக்கம் வணக்கம் என வாயார பாடி வந்தவரை வாழ்த்தி மனதார மகிழ்வோம். நல்ல நாளிது, இது நல்ல நாளிது. அகிலத்தை படைத்து காத்திடும் நமது ஆண்டவனுக்கு சொல்லுவோம் முதல் வணக்கம். நம்மை எல்லாம் தாய் போல் தாங்கிடும் நமது பூமிக்கு சொல்லுவோம் முதல் வணக்கம். சூரியனை போல சந்திரனை போல வந்திருக்கும் சான்றோர்க்கும் முதல் வணக்கம். நீங்கள் போல எண்ணற்ற மாந்தராய் வெற்றிருக்கும் அனைவருக்கும் எங்க வணக்கம். வணக்கம் வணக்கம் என வாயார பாடி வந்தவரை வாழ்த்தி மனதார மகிழ்வோம். வணக்கம் வணக்கம் என வாயார பாடி வந்தவரை வாழ்த்தி மனதார மகிழ்வோம். நல்ல நாளிது, இது நல்ல நாளிது. எல்லோரும் நன்றாக ஒன்றாக பாடி கொண்டாடும் இனிய பொன்னாளிது. நன்மைகள் செய்து வாழ்ந்திட துடிக்கும் நல்லவர்க்கு சொல்லுவோம் முதல் வணக்கம். தீமைகள் அனைத்தும் ஒழிந்திட உழைக்கும் வல்லவர்க்கு சொல்லுவோம் முதல் வணக்கம். இல்லாமை இல்லாத நிலை எங்கும் நிலவ எண்ணம் கொள்ளும் அனைவர்க்கும் எங்க வணக்கம். மனிதரை மனிதர் மனமாற வாழ்த்தி போற்றிடும் யாவர்க்கும் தங்க வணக்கம். வணக்கம் வணக்கம் என வாயார பாடி வந்தவரை வாழ்த்தி மனதார மகிழ்வோம். வணக்கம் வணக்கம் என வாயார பாடி வந்தவரை வாழ்த்தி மனதார மகிழ்வோம். நல்ல நாளிது, நல்ல நாளிது. எல்லோரும் நன்றாக ஒன்றாக பாடி கொண்டாடும் இனிய பொன்னாளிது. வணக்கம் வணக்கம் என வாயார பாடி வந்தவரை வாழ்த்தி மனதார மகிழ்வோம். வணக்கம் வணக்கம் என வாயார பாடி வந்தவரை வாழ்த்தி மனதார மகிழ்வோம். வணக்கம் வணக்கம் என வாயார பாடி வந்தவரை வாழ்த்தி மனதார மகிழ்வோம். வணக்கம் வணக்கம் என வாயார மேல்நிலைப் பள்ளி மாணவர்களின் பரதநாட்டியமும் அதனைத் தொடர்ந்து மேல்நிலைப் பள்ளி காளைகள் களத்துமேட்டில் துள்ளி விளையாடும் கிராமிய நடனம். வருகவே வணங்கியே வரவேற்போம். வருகவே செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். அழகு தமிழ் கொண்டு உம்மை வரவேற்றோம். இனிய முகம் கொண்டு உம்மை வரவேற்றோம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். வருகவே
கவிச்சரம் சூட்டி உமை வணங்குவோம். 8 தொகை சேர்த்தெடுத்து செந்தமிழில் சொல்லெடுத்து 10 பாட்டு பாடி இங்கு வாழ்த்துவோம். சங்கத்தமிழ் பூங்காவிலே சந்தம் தரும் பூவெடுத்து கவிச்சரம் சூட்டி உமை வணங்குவோம். அவையோரே வாழியவென்று சபையேறி வாழ்த்திட வந்தோம். சானிதனிதா பதா பாம பம ககம பசனிதனிதா பத பம பமகரி வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன். வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன். அரிசி வளைஞ்ச ஊரு என் அத்தை பிறந்த ஊரு, என் அத்தை பிறந்த ஊரு இப்போ சுத்த சுடுகாடு. கரும்பு விளைஞ்ச ஊரு ஏன் அப்ப பிறந்த ஊரு, கரும்பு விளைஞ்ச பூமி இப்போ தரிசு நிலம் ஆச்சு. கரும்பு விளைஞ்ச பூமி இப்போ தரிசு நிலம் ஆச்சு. நிறைஞ்சிருந்த நாடு எங்க நாடு, அந்த 6 குளம் இருந்த இடம் கட்டாந்தரையாச்சு. 6 குளம் இருந்த இடம் கட்டாந்தரையாச்சு. பாதி இடம் நகராட்சி பஸ் ஸ்டாண்டு ஆச்சு, அதில் மீது இடம் உயரமான குப்பமேடு ஆச்சு. இயற்கை வளங்களை பாதுகாக்கும் சங்கங்களை அமைச்சிடணும். இயற்கை வளங்களை பாதுகாக்கும் சங்கங்களை அமைச்சிடணும். செயல்கள் அனைத்தும் தடுத்து நிறுத்தி காத்திடணும். கேடு தரும் செயல்கள் அனைத்தும் தடுத்து நிறுத்தி வளர்ச்சி என்ற பெயரினிலே காடுகளை அழிச்சு மரங்களையும் மலைகளையும் அதிகமாக ஓட்டச்சு. பூமிக்குள்ள இருப்பதையும் சுரங்கம் போட்டு சுரண்டி நெருப்பு மேல நெருப்பு வச்சு பூமி வெப்பமாச்சு. நெருப்பு மேல நெருப்பு வச்சு பூமி வெப்பமாச்சு. அன்பும் அறமும் அகிலத்தில் தழைக்க வேண்டும். அல்லும் பகலும் அதற்கெனவே உழைக்க வேண்டும். சமூக நீதி சமத்துவமெங்கும் தழைக்க வேண்டும். சாதி மத வேறுபாடு சழக்கெல்லாம் மறைய வேண்டும். மனிதநேய பண்பாடு மண்ணிலே செழிக்க வேண்டும். மனிதகுல செயல்பாடு மாண்பென சிறக்க வேண்டும். இதற்கெல்லாம் இறைபணியாம் அருட்பணி என்றும் வேண்டும்.
மறைப்பணியோடு மங்கா கல்விப்பணியையும் இரு கண்ணென இன்முகத்துடன் ஆட்சி வருபவரும் இழப்பதில் இன்பம் காண வேண்டுமெனும் பொதுநோக்கு சிந்தனையை நமக்குள் விதைத்து நம்மை அன்போடு வழிநடத்தி வரும் மரியாதைக்குரிய நம் பள்ளியின் முதல்வர் அருள் தந்தை டாக்டர் டி. நசியான் கிரிகோரி அடிகளார் அவர்களை உரையாற்ற பணிவோடு அழைக்கின்றோம். அன்பிற்கும் பாசத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நம்முடைய பாலர் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் தம்பி அருட்பணி ஜெயபாலன் அடிகளார் அவர்களே, இந்த புனித வளனார் மேல்நிலை பள்ளியினுடைய முப்பெரும் உதவி தலைமை ஆசிரியர் பெருமக்களே, நம் பள்ளியினுடைய ஏற்புரை இந்த விழாவில் ஏற்புரையை ஆற்ற காத்து கொண்டிருக்கும் முதுகலை தமிழ் ஆசிரியர் திருவாளரி அந்தோணிராஜ் அவர்களே, ஆங்கிலத்தை நம்முடைய மழலையர் பள்ளி ஆசிரியர் பெருமக்களுக்கு மிக அன்பாக வழங்கி கொண்டிருக்கும் திருவாளர் டேவிட் அவர்களே, அன்பார்ந்த இருபால் ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதோ இந்த நாளிலே ஆசிரியர் தின விழாவை கொண்டாடுகின்ற போது நம்முடைய பள்ளியில் பணியாற்றும் புனித வளனார் மேல்நிலை பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் சென்ட் ஜோசப்ஸ் நர்சரி ஸ்கூலில் பணியாற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் நிர்வாகத்தின் சார்பாக ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களையும் இறைவனின் ஆசிரியையும் வழங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மாணவர்கள் கவனி, உங்கள் நிகழ்ச்சி முடிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் எங்கள் நிகழ்ச்சி கிடையாது அப்படின்னு உங்களுக்குள்ளே பேசிக்கிறீங்க. கவனிங்க, பேசுறது கவனிங்க. வெறும் கலை நிகழ்ச்சியே பார்த்துன்னு வந்தால் எப்படி கதை? பேசுறது கவனிங்க. இன்று தலைமை ஏற்பதற்காக நம்முடைய கடலூர் மாநகராட்சியினுடைய ஆணையர் டாக்டர் எஸ். அனு IAS அவர்களை இங்கு அழைத்தேன். ஒவ்வொரு முறையும் இங்கு தலைமை தாங்குவதற்கு அல்லது சிறப்பு விருந்தினராக யாரையாவது இங்கு அழைக்கிறேன் என்றால் சல்லடை போட்டு தேடி புடமிட்டு பார்த்து அவர்கள் ஏன் இந்த மேடையில் ஏற வேண்டும் என்றெல்லாம் பார்த்து தான் அழைப்பேன். +2 மாணவர்களுக்கு என்ன வயசு? இப்போ உங்களுக்கு 17 வயசு. வந்துட்டு போன இன்னைக்கு தலைமை ஏற்ற டாக்டர் எஸ். அனு, அவங்களுக்கு என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களை விட 10 வயசு தான் பெரியவங்க. ஆனால் இன்று இந்த மாநகராட்சியினுடைய ஆணையராக இருக்கின்றார்கள். அதுதான் என்னுடைய ஹைலைட்டே. நீங்களும் அதுபோன்று ஒரு நாள் இந்த குறைந்த வயதிலேயே இந்த சமூகத்தில் இருக்கின்ற, இந்த நாட்டில் இருக்கின்ற அவங்க IAS படித்து பாஸ் பண்ணிவிட்டு இந்த மாநகராட்சிக்கு ஆணையராக, முதல் IAS முடித்த ஆணையராக இங்கு அவர்கள் பொறுப்பேற்று இருக்கின்றார்கள். அதை பார்க்கின்ற போது இதெல்லாம் நமக்கு சாத்தியமல்ல, இதெல்லாம் நம்மளால் முடியாது, அது அவங்களால தான் முடியும் அப்படி என்கின்ற அந்த எண்ணம் இங்கு இருக்கவே கூடாது. அதனால் தான் நான் இங்கு வந்ததிலிருந்து, இந்த பள்ளியில் நான் தலைமை பொறுப்பேற்றதிலிருந்து முடிந்தவரை எந்த குழந்தைக்கும் அட்மிஷன் என்பதை மறுப்பது கிடையாது. அவன் அடி முட்டாளாக அங்கே வந்தாலும் பரவாயில்லை, எப்படியாவது அந்த குழந்தையை இந்த பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்து அவனும் இந்த சமூகத்தில் மனிதருள் போற்றும் மாணிக்கமாக திகழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பள்ளி என்பது எல்லோருக்கும் சொந்தமானது. இங்கு எல்லோரும் வந்து படிக்கலாம், இங்கு எல்லோரும் வந்து பணியாற்றலாம் என்கின்ற சமத்துவத்தை இங்கு எந்நாளும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய ஆசையாக இருக்கும். அதுதான் என்னுடைய ஆசையும். எல்லோருக்கும் எல்லாம் சமமாக கிடைக்க வேண்டும். அதுதான் இந்த மனித தத்துவத்தினுடைய மிகப்பெரிய மாண்பாக இருக்கும். மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும். அவன் எங்கிருந்தாலும் அவன் மனிதன் போற்றப்பட வேண்டும். பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு வந்தால் தான் நம்ம வீட்டில் உட்கார வைக்கணும், கோமணம் கட்டின்னு வந்தால் உட்கார வைக்கக்கூடாது அப்படி என்கிற அந்த நிலை இருக்கக்கூடாது. அதுபோன்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டதற்கு காரணம் எங்கள் அப்பா அப்படி இருப்பார். அவன் எப்படியேற்பட்ட பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு கோட் ஷூட் போட்டு வந்தாலும் அவனையும் அதே சேரில் தான் உட்கார வைப்பார். அவன் கோமணம் கட்டின்னு வந்தாலும் அவனையும் அதே சேரில் தான் உட்கார வைப்பார்.
அதுதான் என்னுடைய ஆழ்மனதில். அந்த சமத்துவம் என்பது குழந்தை பருவத்திலேயே என்னுடைய உள்ளத்தில் ஊட்டப்பட்டது. அது நான் எங்கிருந்தாலும் அது நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக எப்பொழுதுமே அதை அன்பினாலும் யாரையும் எந்த விதத்திலும் குறைவுபடுத்துவதல்ல, மாறாக குறைவுபடுத்தப்படுகின்றவர்கள் நிறைவுபடுத்த வேண்டும், நிறைவடைய வேண்டும் என்பதுதான் இந்த கல்வியினுடைய அச்சாரமாக இருக்கும். அந்த கல்வியை கொடுக்கின்ற ஆசிரியர்கள் இன்று அவர்களுக்காக இந்த விழா எடுத்து மகிழ்கின்றோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் 4வது படிக்கின்ற போது எங்கள் அப்பா பம்பாயில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். விடுமுறைக்கு 1 மாதம் முடிச்சுட்டு போய் பஸ் ஏற்றுறதுக்காக பஸ் ஏற்றிட்டு திருப்பி வந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ எங்கள் அம்மா கையை 4வது படிக்கிறேன்ல, எங்கள் அம்மா கையை பிடிச்சிட்டு தான் நடந்துன்னு இருந்தேன். அப்போ அது எங்கள் ஊரினுடைய கல்லறை தோட்டம். அதை தாண்டி வரும்போது எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா நான் இனிமேல் நான் படிக்க போகல, என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னாங்க. நான் மாடு மேய்க்க போகிறேன். ஏன்டா மாடு மேய்க்க போகிற அப்படின்னாங்க. மாடு மேய்க்கிற பசங்கள்லாம் மாட்டு மேலே ஏறி உக்காந்துக்கின்னு நல்லா குதிரை சவாரி பண்ணுறானுங்க, அதில் நல்லா விளையாடிட்டு போயிட்டு கிணத்துல நல்லா குளித்து நீச்சல் அடிக்கிறானுங்க, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஆனால் அவங்க மைண்ட் வாய்ஸ் கேட்குது, பேசாமல் நீங்கள் அப்பயே போயிருந்துருக்கலாம், எங்களை கஷ்டப்படுத்தின்னு உட்காந்துக்கிறீங்க அப்படின்ட்டு. கடவுள் நான் தான் அங்கே வரணும்னு எழுதி வச்சுக்கிறாரு. ஆகவே அந்த நேரத்தில் நான் உண்மையாலுமே நான் படிக்க போக மாட்டேன். ஏன்னா அது எனக்கு பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. கிராமத்தில் என் வீட்டு பசங்கள்லாம் மாட்டு மேலே, ஏன்னா அவங்க வீட்டில் படிக்க வைக்காததுனால அவன் மாடு மேய்க்க போயிடுவான், அது மேலே ஏறி விளையாடுவான், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதில் ஏறி பல சேஷ்டை பண்ணுவான், அதெல்லாம் பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கும். குளிக்கிறதுக்கு மட்டும் என்னை அனுப்புவாங்க. அப்போ போய் நான் 4th நீச்சல் கற்றுக்கிட்டேன். அதனால் நீச்சல்னால் என்ன, அது ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டேன். அதனால் போய் நான் விளையாடுறது என்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் எங்கள் அம்மா வழியில் அண்ணனாக பிறந்தவங்க மொத்தம் 5 பேர். அவங்க 5 பேருமே ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்களாக இருந்து அவர்கள் ஓய்வு பெற்றவர்கள். அதில் ஒரு ஃபாதர் ஒரு மாமா, தாய் மாமா திருப்பாப்புலியூரில் ஃபார் அருளப்பன், அவர் இங்கே எச்சமாக இருந்துட்டு ஓய்வு பெற்று அவர் இறந்து விட்டார். அப்போ இவங்க தான் என்னை நெறிப்படுத்தினாங்க. ஏன்னா எல்லாருமே ஆசிரியர்கள் இல்லை. அவன் கூப்பிட்டு இது மாதிரி அவன் படிக்க போக மாட்டேன்றான், மாடு மேய்க்க போவான்றான் அப்படின்ட்டு போய் எங்கள் அம்மா அவங்க அண்ணங்கிட்ட சொல்ல, அவங்கெல்லாம் கூப்பிட்டு எனக்கு கவுன்சிலிங் கொடுத்து, அதெல்லாம் கிடையாது, படி முதல்ல, வேணால் படிச்சுட்டு வேணால் மாடு மேய்க்க போ, இப்போ ஒன்றும் மாடு மேய்க்க போக தேவையில்ல அப்படின்ட்டுலாம் சொல்லி தான் அன்று அவர்கள் கல்வியை வளர்த்தார்கள். அதுக்கப்புறம் கொண்டு போய் சென்ட் ஆன்ஸில் போட்டாங்க. கடந்த ஆண்டு எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. இந்த கடந்த ஆண்டு இங்கே இதே போன்று பேசுகின்ற போது டீச்சர்ஸ் டேவில் 11ஆம் வகுப்பு இந்த பள்ளியில் எப்படி சேர்ந்தேன் என்று குறிப்பிட்டேன். இந்த ஆண்டு அந்த பிரைமரி செக்ஷன் எப்படி போய் முடிஞ்சு அப்புறம் 9th திண்டிவனத்திற்கு வந்தேன். 9th 10th அங்கே முடிச்சுட்டு தான் 11th 12th செமினரிக்கு இங்கே வந்ததுனால இங்கே இந்த பள்ளியில் சேர்ந்தேன். இன்று இந்த இடத்தில் நான் முதல்வராக நிற்கிறேன் என்றால், அன்று ஒரு ஆசிரியர், அவங்க எனக்கு தாய் மாமாவாக இருக்கலாம், இருந்த போதிலும் அவர்கள் ஆசிரியர்களாக இருந்ததனால் ஏன் படிக்க வேண்டும், அந்த படிப்பினுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த கல்வி என்பது சமூகத்தில் சமத்துவத்தையும் பொருளாதார சமநிலையும் கொண்டு கொடுக்கும். இந்த பொருளாதார சமநிலை அடைந்து விட்டால் இந்த சமூகத்தில் இருக்கின்ற புறையோடி கிடக்கின்ற பல்வேறு வேற்றுமைகள் எல்லாம் விலகிவிடும். இதுதான் அதனுடைய அடிப்படை தத்துவம். ஆகவே தான் நம்முடைய மேனாள் பேராயர் டாக்டர் எஸ் மைக்கேல் அகஸ்டின் அவர்கள் இந்த மறைமாவட்டத்திலே இன்று 42 43 மேல்நிலை பள்ளிகள் அல்லது ஹைஸ்கூல் இருக்குதுனாக்க இதைத்தான் தத்துவமாக கொண்டிருந்தார். அனைவருக்கும் கல்வியை கொடுத்து விட்டால் தானாக இந்த சமூகத்தில் சமத்துவம் விளைந்துவிடும். கண்டிப்பாக அதன் மூலமாக அவர்களுக்கு பொருளாதாரம் கையில் வந்துவிடும். தானாக இந்த சமூகத்தில் அவர்கள் மனிதர்கள் போற்றும் மாணிக்கங்களாக நம்முடைய குழந்தைகள் திகழ்வார்கள் என்று அந்த மிகப்பெரிய மாற்றத்தை என்னால் என்று பார்க்க முடிகிறது. அன்று அவர் உருவாக்கிவிட்டு சென்ற பள்ளியினால் இவ்வளவு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த மறைமாவட்டத்தில் பார்க்க முடிகிறது. நான் இருந்த ஒரு சில பங்குகளிலெல்லாம் காலேஜுக்கே போனது கிடையாது. ஆனால் இன்று அந்த ஊரில் படித்து கல்லூரிக்கு போய் நம்ம பக்கத்தில் இருக்கிற கல்லூரியிலேயே ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. அந்த மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்கின்ற போது என் மனம் மிகவும் சந்தோஷம் அடைகிறது. இந்த உதாரணத்தை எல்லாம் ஏன் நான் குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த வயதில் மாணவ செல்வங்களாக இருக்கின்ற நீங்கள் என்னை போன்று அந்த வயசில் மாடு மேலே குதிரை சவாரி செய்கிறது பிடிச்சிருக்கும். அது மாதிரி இன்றைக்கி வெளியில் சுற்றுறது பிடிக்கும், போய் கிரிக்கெட் விளையாடுறது பிடிக்கும், அல்லது போய் சினிமா பார்த்துன்னு பிடிக்கும், எந்த நேரமும் செல்ஃபோனை நோண்டின்னு இருக்கும் பிடிக்கும். இது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். ஆனால் கடைசி வரை இது நம்மை கரையேற்றாது. அல்லது இதுபோன்று ஒரு முதல்வராக, இந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியராக, அல்லது இங்கு சென்ற மாநகராட்சி ஆணையராக நீங்களும் ஒரு நாள்
வர வேண்டும் என்பதுதான் எனக்கு ஆசை. அதற்கு நீங்கள் அவ்வாறு வர வேண்டும் என்றால் இங்கு இருக்கின்ற ஆசிரியர்கள் உங்களுக்கு தேவை. அவர்கள் இல்லை என்றால் நான் இந்த இடத்திற்கு வந்திருக்க முடியாது. இன்று காலையிலேயே இந்த பள்ளியில் பணியாற்றிய ஆசிரியர், நான் அவருக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுன்னு நினச்சிருந்தேன், அதுக்குள்ளே அவரே எனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணார். எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி! என்னுடைய ஆசிரியர் எனக்கு ஃபோன் பண்ணி ஹாப்பி டீச்சர்ஸ் டே ஃபாதர் அப்படி என்று சொல்லுகின்ற போது எவ்வளவு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நீங்களும் பெற வேண்டும். அதுக்குன்னு எல்லாரும் ஆசிரியர்களாக வேண்டும் என்பது அவசியம் அல்ல. ஆனால் பல்வேறு துறைகளில் நீங்கள் இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் அடிப்படையில் ஆசிரியர்களை முதலில் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு சென்றாலும், நம்முடைய முன்னாள் பிரசிடென்ட், நம்முடைய ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் எப்பொழுது இங்கு தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் முடிந்தவரை ஏதாவது ஒரு ஆசிரியரையாவது அவர் வீட்டில் சென்று சந்தித்து விட்டு செல்வார். அது எதற்காக? நமக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணம் கொடுப்பதற்காக. இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி நான், அந்த ஆசிரியரின் வீட்டிற்கு வர சொல் என்றால் போலீஸ் குண்டுகட்டா தூக்கின்னு போய் அவர் வீட்டில் நிறுத்தும். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. அவர் நேரடியாக தன்னுடைய ஆசிரியர் எங்கு இருக்கிறாரோ அவருடைய வீட்டிற்கு சென்று அவர் வீட்டில் அவரை சந்தித்தார். அதுதான் மரியாதை. 6ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு 10க்கு வந்தோடனே அந்த 6லேருந்து 8வது இருக்கிற வாதியார ஒரு மாதிரியா பார்க்கறது, நீ தான் 6வது சொல்லி கொடுத்தியா அப்படின்னு. 10வது முடிச்சுட்டு 11வது 12வது போயிட்டோடனே நீ தான் எனக்கு 10th சொல்லி கொடுத்தியா அப்படின்னு அந்த வாதியாரை ஒரு எகத்தாளமாக பார்க்கறது. இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கூட. நாம் இந்த உலகத்தினுடைய எவ்வளவு உயர்ந்த பதவிக்கு சென்றாலும் நீங்கள் என்னாலும் மாணவர்கள்தான். உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கின்ற ஆசிரியர்களும் ஆசிரியைகளும் அவர்கள் என்னாலும் உங்களுடைய குரு. அவருடைய ஆசிரியர்கள் என்பதை நீங்கள் எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது. அந்த படிக்கல்லில் ஏறிதான் நீங்கள் அந்த மெத்தை என்கின்ற உச்சத்தை அடைந்திருக்கிறீர்கள். அந்த கல்வியை பெற்றிருக்கின்றீர்கள். அந்த கல்வியை பெற்றதனால்தான் நீங்கள் எதிர்காலத்தில் அந்த உச்சகட்டமான பதவிக்கு செல்ல முடியும் என்கின்ற அந்த அடிப்படையில் உங்களுக்கு மனதில் அந்த ஆழமான அந்த மரியாதையும் அன்பும் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் உயர்வடைவீர்கள் என்பதை நீங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவுறுத்தி, இந்த நாளிலே மீண்டும் ஒருமுறை நம்முடைய பள்ளியில் பணியாற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துதல்களையும், இறைவன் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தாரும் பல்லாண்டு வாழ்ந்து அவர்கள் வாழ்க வளர்க என்று இந்த நேரத்தில் வாழ்த்தி, வழக்கமாக லீவ் அறிவித்தா நீங்கள் தான் மகிழ்ச்சி அடைவீர்கள். ஆகவே இந்த நாளிலே ஆசிரிய பெருமக்களை மகிழ்விக்கும் விதமாக இன்று மதியம் 12:40க்கு பிறகு விடுமுறையாக இருக்கும் என்று. போதும் உங்கள் மகிழ்ச்சி. இந்த விழாவிலே உங்களுக்கு பிடிச்சமான வார்த்தை என்னது? அதனால் இந்த நேரத்தில் நீங்களும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், ஆசிரியர் பெருமக்களும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். நான் எந்த நிறுவனத்தில் இருந்தாலும் எந்த பங்கில் இருந்தாலும் என்னுடைய ஆசிரியர் பெருமக்களும் என்னுடைய மாணவ செல்வங்களும் நீங்கள் ஆற்றுகின்ற பணியில் மகிழ்ச்சியோடு ஆற்ற வேண்டும். படிக்கின்ற மாணவ செல்வங்களும் மகிழ்வோடு பயில வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதே வேளையில் உரிய நேரத்தில் விடுமுறையை கொடுக்கவும் உரிய நேரத்தில் படிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை கூறி, நீங்கள் எந்நாளும் இந்த பள்ளியில் ஆசிரியர் பெருமக்களும் மாணவ செல்வங்களும் தந்தை மகனைப் போலவும் தாய் மகனைப் போலவும் மகளைப் போலவும், இந்த பள்ளி என்பது ஒரு பள்ளிக்கூடமாக அல்லாமல் ஒரு வீடு போல் இருந்து அன்பையும் ஆசிரியையும் நீங்கள் ஆசிரியர்களின் ஆசிரியையும் பெற்று நீங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை அமைத்துக்கொள்ள மீண்டும் ஒரு முறை ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு நல்ல கல்வியை எந்நாளும் அயராமல் கற்றுக் கொடுக்க வேண்டும் என வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் பெயர் பலகைக்கு கௌரவம் சேர்க்க அள்ளும் பகலும் உழைக்கும் கரும்பலகை கடவுள்களுக்கு எங்களால் இயன்ற அன்பு பரிசினை வணங்கி மகிழும் நேரம் இது. முதலாவதாக நம் பாசத்திற்குரிய முதல்வர் தந்தை அவர்களுக்கு அடுத்தபடியாக
பாலர் பள்ளி தலைமை ஆசிரியர் அருள் தந்தை அவர்களுக்கு. அடுத்து பட்டதாரி உதவி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு. அடுத்து இடைநிலை உதவி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு. அடுத்து தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கு. அடுத்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் டியூட்டர் திரு டேவிட் அவர்களுக்கு. கடலூர் மாவட்ட அளவிலே நடைபெற்ற குறுவட்ட போட்டிகளில் வென்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் நேரம் இது. முதலாவதாக வாலிபால் 19 வின்னர் முதல்வர் தந்தை அவர்கள் வழங்கி பாராட்டுவார்கள். அடுத்தபடியாக ஹேண்ட்பால் 19 வின்னர் அடுத்தபடியாக கபடி 17 வின்னர். அடுத்ததாக ஃபுட்பால் 14 வின்னர். அடுத்தபடியாக பேஸ்கெட் பால் 19 வின்னர். அடுத்ததாக சிலம்ப போட்டியில் தேசிய அளவில் வெற்றி பெற்ற கவிபாரதி 10th E ஃபர்ஸ்ட் பிரைஸ். தேசிய அளவில் வெற்றி பெற்ற கவிபாரதி 10th E ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஜி வேல்முருகன் 9th A2 ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஜி வேல்முருகன் 9th A2 முதல் பரிசு. நன்றி. நிழலை புறம் தள்ளி நிஜத்தை நமக்கு காட்டி வீழலுக்கிரைத்த நீராய் பாயாது விழுதூன்றிய விருட்சமாய் நாம் வளர்ந்திட வித்துகளாய் விரியுலகில் வலம் வரும் முடிசூடா மன்னர்களான ஆசிரிய பெருமக்களுக்கு நாம் எடுத்த இவ்விழாவிற்கு ஏற்புரை வழங்கிட மூத்த முதுகலை தமிழாசிரியர் திரு ஏ அந்தோணிராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற முதல்வர் தந்தை அவர்களே, இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராய் வந்து சென்றிருக்கின்ற நம்முடைய மாநகராட்சியினுடைய ஆணையர் அம்மையார் அவர்களே, நம்முடைய பாலர் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் தந்தை அவர்களே, இங்கே வீற்றிருக்கக்கூடிய உதவி தலைமை ஆசிரியர்களே, இருபால் ஆசிரிய பெருமக்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் நான் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நண்பன் என்ன சொன்னால் இன்னொரு நண்பன்கிட்ட, டெய்லி என் நாய் என் கூட வாக்கிங் வருது, அதுக்கு நான் அடிடாஸில் ஷூ வாங்கி கொடுக்கணும், ஆலன் சோலியில் சட்டை வாங்கி கொடுக்கணும், ஒரு 5000 ரூபா கடன் கொடுறான்னு கேட்டான். அதுக்கு அந்த நண்பன் சொன்னான், இதெல்லாம் ரொம்ப ஓவராக தெரியலையா, ஒரு வாக்கிங் வருதுன்ற நாய்க்காக அடிடாஸில் ஷூ வாங்க முடியுமா, அதுக்கு ஆலன் சோலியில் போய் சட்டை வாங்கி கொடுக்க முடியுமா, இதெல்லாம் நல்லதில்லை அப்படின்னு அட்வைஸ் பண்ணான். உடனே அந்த நண்பன் சொன்னான், உங்ககிட்ட நான் கேட்டது கடன் தான், அட்வைஸ் இல்லை அப்படின்னா. அந்த மாதிரி இப்பொழுது இந்த விழாவை நீங்கள் சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் ஆசிரியர்களுக்காக. அதற்கு ஏற்புரை வழங்குவதற்கு தான் நான் வந்திருக்கிறேன். ஆனால் அந்த நீங்கள் எடுத்திருக்கும் விழாவிற்கும் கொடுத்திருக்கின்ற அன்பளிப்புகளுக்கும் நன்றி சொல்லுகிற அதே வேளையில் நான் உங்களுக்கு 1-2 அறிவுரைகளையும் சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னுடைய பையன் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் ப்ரீகேஜிலேருந்து படித்தான். அவன் இந்த பள்ளியில் படிக்கிறான்றது அவனுக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்களுக்கு அவன் என்னுடைய பையன்தான் தெரியாது. அவன் பாட்டு அமைதியாக வருவான், அமைதியாக போயிடுவான்.
என்னோட கூட வண்டியில் வரமாட்டான், அவனே முடிஞ்சால் நடந்து போவான், சைக்கிளில் போயிடுவான். அப்படி படித்து கொண்டு இருக்கும்போது 9ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு நாள் தேர்வு எழுதி முடித்தவுடன் பேப்பரை கட்டி கொடுக்கணும். ஆசிரியர் என்ன பண்ணார்னா, சீக்கிரம் பேப்பரை கட்டி கொடுங்கன்னு கேட்டார். அவன் பேப்பரை கட்டி கொடுக்கறதுக்கு ஒரு நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. உடனே அந்த ஆசிரியர் என்ன செய்தார், அவனை ஓங்கி ஒரு கன்னத்திலே ஒரு அறை கொடுத்து விட்டார். அவனுக்கு லேசாக அடித்தாவே வீங்கி போயிடும். அவன் கன்னம் அந்த 5 விரலும் அவனுடைய கன்னத்திலே தெரிகிறது. அவன் அமைதியாக இருந்தான். உடனே அந்த ஆசிரியர், நீ யார், எங்கேருந்து வர அப்படின்னு திரும்ப கேட்டார். அவன் அதை சொல்ல விரும்பாதவன் அமைதியாகவே இருந்தான். மீண்டும் இந்த கன்னத்தில் ஒரு அறை கொடுத்தார். இன்னும் ஒரு 5 விரல் பதிஞ்சிச்சு. அப்புறமா இவர் தான் எங்கள் அப்பா தான் இந்த வாத்தியார் அப்படின்னு சொன்னான். ஓஹோ, அதான் அவ்வளவு திமிரா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவன் வீட்டுக்கு வந்தான். நானும் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போனேன். என்னுடைய மனைவியும் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போனாங்க. வந்தாங்க. வந்து பார்த்தா 2 கன்னமும் வீங்கி போயிருக்கு. உடனே என்னடான்னு கேட்டால் அவன் ஒன்றும் பதில் சொல்லலை. உடனே பக்கத்தில் இருக்கிற சிவான்ற ஒரு பையன், பக்கத்து வீட்டு பையன், இந்த மாதிரி ஆசிரியர் அடித்து விட்டார் அப்படின்னு சொன்னான். உடனே என்னுடைய மனைவி சொன்னாங்க, வா, எந்த வாத்தியார் அடித்தார், வா அவரை போய் கேட்போம் அப்படின்னு அவனை கூட்டாங்க. அதுக்கு அவன் சொன்னான், ஏம்மா வாத்தியார் அடித்தா அவரை கேள்வி கேட்குறதுக்கு போய் வாத்தியார்கிட்ட போகிற அளவுக்கு நாம் என்ன அம்மா கெட்டவங்களா? அந்த ஆசிரியர் அடித்தால் கேட்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அவனுடைய மனதில் அப்படி பதிந்திருந்தது. அவன் இப்பொழுது MBBS முடித்துவிட்டு MD 3ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறான். அவனுடைய மனதில் ஆசிரியர்கள் கண்டிப்பது என்பது ஏற்கக்கூடிய ஒன்றாக தான் அவன் நினைத்திருக்கிறான். சமூக ஒழுக்கத்திற்கும் சமூக வளர்ச்சிக்கும் இந்த தனி மனித ஒழுக்க வளர்ச்சிக்கும் கல்வி வளர்ச்சிக்கும் கண்டிப்பும் இந்த கட்டுப்பாடும் மிக மிக அவசியம். ஆனால் நம்முடைய மாணவர்களோ பெற்றோர்களோ இன்று ஆசிரியர்களிடம் கண்டிப்பை எதிர்பார்ப்பதில்லை. அப்படி கண்டிப்பு இல்லாமல் நாம் வளர்ந்தோம் என்றால் நம்முடைய ஒழுக்கத்திலும் கல்வியிலும் சமூகத்திலும் பெரிய வளர்ச்சியை அல்லது மாற்றத்தை எதிர்பார்த்து விட முடியாது. எனவே நாம் ஆசிரியர்களிடம் கண்டிப்பை எதிர்பார்க்க வேண்டும். ஆனால் அந்த கண்டிப்பை நாங்கள் ஆசிரியர்கள் அந்த பழைய முறைகளிலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த நேரத்திலே உணர்கிறோம். அடுத்ததாக என்னுடைய பையன் ஒரு நாள் என்னிடம் பேசி கொண்டிருக்கும்போது சொன்னான், அப்பா, என் பையனை நான் புனித வளனார் பள்ளிக்கூடத்தில் தான் சேர்ப்பேன் அப்படின்னு சொன்னான். அவன் இப்போ MD படிக்கிறான். அவனுடைய எதிர்காலத்தில் அவனுடைய பொருளாதார நிலை இன்னும் நிச்சயமாக உயரும். அந்த நிலையில் அவன் தமிழ்நாட்டின் எந்த பள்ளிக்கூடத்தில் வேண்டுமென்றாலும் அவனுடைய பையனை படிக்க வைக்க முடியும். ஆனாலும் அவன் புனித வளனார் பள்ளிக்கூடத்தில் தான் நான் என் பையனை படிக்க வைப்பேன் என்று சொன்னான். ஏன் என்று நான் கேட்டேன். அதற்கு அவன் சொன்னான், இந்த பள்ளிக்கூடத்தில் தான் பணக்கார வீட்டு பிள்ளைகளும் படிக்கிறார்கள், மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலிருந்து வர்ற பையனும் படிக்கிறான், ஒருவேளை சோற்றுக்கு கஷ்டப்படுகிற காலையில் பட்டினியோடு வருகிற பையனும் இங்கு தான் படிக்கிறான், மீத்திறன் உள்ள மாணவனும் இங்கு தான் படிக்கிறான், ஆவரேஜாக படிக்கிற மாணவனும் இங்கு தான் படிக்கிறான், கற்றலில் குறைபாடு கொண்ட மாணவனும் இங்கு தான் படிக்கிறான். இப்படி எல்லோரும் கலந்திருக்கிற ஒரு பள்ளியில் படிக்கும்பொழுது தான் எதிர்கால சமுதாயத்தில் நாம் எதிர்கால சமுதாயத்தை எதிர்கொள்கின்ற ஒரு சக்தியை பெற முடியும். இந்த பள்ளிக்கூடத்தில் தான் கல்வி மட்டும் புத்தகங்களை படிப்பதை மட்டும் ஊக்குவிப்பது இல்லை, மாறாக விளையாட்டிற்கு இந்த பள்ளிக்கூடம் முக்கியத்துவம் கொடுக்கிறது, கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, பறந்து விரிந்த ஒரு பள்ளிக்கூடமாக இது இருக்கிறது என்று அவன் அந்த காரணங்களை அடுக்கிக் கொண்டே போனான். எனவே நீங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட அருமையான ஒரு பள்ளிக்கூடத்திலே படித்து கொண்டிருக்கிறீர்கள். மோயிசன் பாலைவனத்திலே ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஒரு முட்செடி ஒன்று எரிகிறது, ஆனால் பச்சையாகவே இருக்கிறது. அவன் அங்கே அருகிலே சென்று வேடிக்கை பார்க்க போனான். போன உடனே மோயிசா மோயிசா என்று சத்தம் எங்கேருந்து வருகிறது என்றால் அந்த பச்சை செடியிலிருந்து வருகிறது. யார் என்னென்ன
இவன் கேட்குறான், ஹூ ஆர் யூ, யாருங்க நீங்கள்? உடனே அங்கேருந்து அந்த சத்தம் வருகிறது, ஐ ஆம் ஹூ ஐ ஆம், நாமே இருக்கிறவர் அப்படின்னு. சரி, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு, நான் உன்னை தேர்ந்து கொண்டேன், நீ நிற்கின்ற இடம் புனிதமானது, ஹோலி பிளேஸ், அதனால் உன்னுடைய கால் அடிகளை கழற்று அப்படின்னு சொல்கிறார். அப்படி இறைவனால் தேர்ந்து கொள்ள, மோயிசன் தேர்ந்து கொள்ளப்பட்டதை போல நீங்கள் எல்லாம் இந்த புனிதமான வளனார் பள்ளியில் தேர்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். நீங்களும் தேர்ந்து கொள்ளப்பட்டு உங்களுடைய குடும்பத்தை, இந்த சமூகத்தை மாற்றப் போகிறீர்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறி, நீங்கள் எங்களுக்கு எடுத்திருக்கின்ற விழாவுக்கும் இந்த அன்பளிப்புக்கும் இப்படி இவ்வளவு நேரம், உண்மையிலே நான் பார்த்ததுலேயே ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னா, 11th to பல நேரங்களில் மற்ற வகுப்பு மாணவர்கள் பேசிக்கொண்டிருந்தாலும் இந்த 12ஆம் வகுப்பு மாணவர்கள் கடைசி வரை அமைதி காத்தார்கள் என்பது தான். அப்படி அவர்கள் முன்மாதிரியாக இன்று விளங்கினார்கள். நேற்று முதல்வர் தந்தை அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இறக்க இன்று அவர்கள் மிக சிறப்பாக இருந்தார்கள். எனவே அவர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி, ஆசிரியர்கள் அனைவரின் சார்பாக இந்த விழாவிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஏற்றமிகு ஏற்புரையை வழங்கிய தமிழாசிரியர் அவர்களுக்கு நன்றி. ஆசிரியர் தின விழா சிறப்பாக நடைபெற பல நாட்களாக உழைத்த உள்ளங்களுக்கு நன்றி நவல வருகிறார் பி. ஆண்டோசாம், 10th A1. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நல்ல உள்ளம் இறைவனின் இல்லம் என்ற பொன்மொழிக்கேற்ப விழாவிற்கு வருகை புரிந்து வாழ்த்திய முதல்வர் தந்தை அவர்களுக்கு எங்கள் நன்றியை காணிக்கையாக்குகிறோம். பல்வேறு பணிகளுக்கிடையே நம் பள்ளிக்கு வருகை தந்து அரிதொரு கருத்துக்களையும் நல்வாழ்த்துக்களையும் வழங்கிய கடலூர் மாநகராட்சி ஆணையாளர் அவர்களுக்கு, மாமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்சொற்களால் வாழ்த்து மலர்களை வாரி வழங்கிய பாலர்பள்ளி தலைமை ஆசிரியர் அருள் தந்தை அவர்களுக்கு எங்களின் கனிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் டியூட்டர் திரு டேவிட் அவர்களுக்கு சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். களிமண்ணாக வரும் எம்மை கண்கவர் சிற்பங்களாய் மாற்றிடும் உதவி தலைமை ஆசிரியருக்கும், இருப்பால் ஆசிரியர் பெருமக்களுக்கும், பள்ளியின் தேவைகளை பூர்த்தி செய்திடும் அலுவலக பணியாளர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏற்றமிகு ஏற்புரை வழங்கிய முதுகலை தமிழாசிரியர் திரு ஏ. அந்தோணிராஜ் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். விழா சிறக்க சிறப்பான அணிவகுப்பை நடத்திய NSS, NCC, ஸ்கவுட், GRC, NGC ஆகிய இணை செயல்பாட்டு தொண்டர்களுக்கும், பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும், வாழ்த்து பாடல்களை பாடி மகிழ்வித்த இசைக்குழுவினரையும், கண்கவர் கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி காட்டிய மாணவ மாணவியர்களுக்கும், அவர்களை பயிற்றுவித்த பரதநாட்டிய கலைஞர் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும், இசைப்பள்ளி ஆசிரியர்களுக்கும், வாழ்த்து மடல்களை வாசித்த மாணவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். விழா சிறக்க உறுதுணையாக இருந்த புகைப்பட கலைஞருக்கும், ஒளி அமைப்பாளர்களுக்கும், விழாவை தொகுத்து வழங்கிய மாணவ சகோதரர் விமலேஷ் 12th A மற்றும் இதுவரை அமைதி காத்து விழாவை கண்டு மகிழ்ந்த அன்பான மாணவ நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாட்டுப்பட்